மதிப்பிற்குரிய மீனம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனி பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்துட்டாரு. அடுத்து மே 18 குரு பகவானும் ராசிக்கு 4ஆம் இடத்துல போறாரு. அதுக்கு அடுத்தாப்புல ராகு கேது பயிற்சியும் உண்டு. இந்த 4 மிகப்பெரிய வருடாந்திர கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்களுக்கு என்ன சுபத்துவமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதாவது மீன ராசியில் குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் ஆக 9 பாதங்கள் இந்த ராசியில் இருக்கிறது. இப்போ ஜென்ம சனியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிற சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இப்போ பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இப்போ இந்த மீனராசி நண்பர்களுக்கு ஜென்ம சனி காலம். ஜென்ம சனி எப்படிங்க இருக்கும்? அதாவது ஒளி பொருந்திய சந்திரனோடு ஒரு இருள் கிரகம் சேர்கின்ற பொழுது இங்கே என்ன நடக்கும்? இருளுக்கும் ஒளிக்குமான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது. அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை தைரியத்தோடு போராடுகின்ற பொழுது சில நேரங்களில் தடை தாமதங்களை கொடுத்து நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய அமைப்பில் கொண்டு வந்துடும். என்னடா இப்படி நடக்குது, நாமளும் வருஷமெல்லாம் முயற்சி பண்ணுறோமே, எதுக்கெடுத்தாலும் தடை தாமதமா அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் தோணும். ஒரு விரக்தி மனப்பான்மையெல்லாம் கொடுத்துருவார். ஆனாலும் சனி பகவான் ராசியில் இருக்கிறது நல்லதா கேட்டதா அப்படின்னு கேட்டால், சனி பகவானை பொறுத்த மட்டும் இருக்கிற இடம் சிறப்பாக இருக்கும், அவர் பார்க்கக்கூடிய இடம்தான் பலனை குறைக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம். அப்போ அவர் பார்க்கக்கூடிய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, 3ஆம் பார்வைக்கு வலிமை அதிகம். அப்போ சகோதர வழியில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு. புரியுதுங்களா? இந்த 7ஆம் பார்வை அப்படிங்கிறது 2ஆம் பட்சம், அதாவது களத்திரம் நண்பர்கள் அப்படிங்கிற விஷயத்தை, களத்திர ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல லைஃப் பார்ட்னரோடு கொஞ்சம் கவனமாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து ஒவ்வொரு பிரச்சனையிலும் சமாதானப்படுத்தி போகணும் அப்படிங்கிற அமைப்பை நமக்கு கண்டிப்பாக உணர வைப்பார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய 10ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையே பார்ப்பார். அப்போ 10ஆம் இடம் குரு பகவானுடையது. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை தான் பார்ப்பார். அப்போ சனி பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு 35% பலனை குறைத்தாலும் குரு பகவான் 100% நல்ல பலனை கொடுப்பதற்காக 10ஆம் இடம் வலுப்பெறுகின்றது. அப்போ இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் முறை, வேலை வாய்ப்புகள், தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ வருமானத்தை ஓரளவுக்கு எட்டி பிடிச்சிடலாம். பிரச்சனைகளை நம்ம எப்படினாலும் சால்வ் பண்ணிடலாம். ஏற்கனவே கடன் பிரச்சனைகள் இருக்குது, லோன் பிரச்சனை அப்படிங்கிறது இஎம்ஐக்காக போட்டிருக்கிறேன், அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுவரைக்கும் கடன் வாங்கியே வீடு கட்டி அந்த பிரச்சனையில் நான் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறேன். வண்டி வாகன அமைப்புகள் கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் இதுலேருந்தெல்லாம் நான் எப்படி மீண்டு வெளியே வர்றது அப்படின்னு கேட்டால், ஒரு பொருளாதாரம் சிறப்பாக இருந்தால் கட்டாயம் வந்துடலாம். இப்போ அந்த பொருளாதாரத்தை சிறப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்போ மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் நிதிநிலை அப்படிங்கிறது சூப்பராக இருக்க போகுது. அப்போ வருமானம் அப்படிங்கிறது தடையில்லாமல் வரும். அப்போ தொழில்முறை வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். புதுசாக ஒரு தொழிலை தொடங்க போகிறேன், இல்லை ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை நான் அபிவிருத்தி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. குரு பார்வை 10ஆம் இடத்திற்கு உண்டு. அப்போது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். ஒரு வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணி நான் ஒரு சிறப்பான ஒரு தொழிலை நான் ஆரம்பிக்க போகிறேன்னா நல்ல விஷயம்தான். இப்போ காலசக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல தான் சனி இருக்கிறார். மீனராசி காலசக்கரத்துக்கு 12ஆம் இடம், அயன சயன போக விரயஸ்தானத்தில் தான் இருக்கிறார். அக்யூரேட்டாக கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மீனராசிக்கு விரையாதிபதியே சனிதான், லாபாதிபதியும் சனிதான். அப்போ எந்த அளவுக்கு நமக்கு விரயங்களை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு லாபத்தையும் கொடுப்பார். அப்போ பணம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அப்போ எதையாவது ஒன்றை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இழப்பீடுகளை ஈடுகட்டுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ குருபவனுடைய வீடு புனிதப்படுகின்றது. ஆன்மீக பயணங்கள் நிச்சயமாக உண்டு, வெளிநாடு பயணங்கள் நிச்சயமாக உண்டு, வெளிநாடு முதலீடுகள் நிச்சயமாக செய்யலாம். அப்போ ஜென்ம சனியாக இருந்தாலும் நல்ல விஷயம்தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருந்தால் போதுமானது. திருமண பந்தம் சிறப்பாக இருக்கும், உறவுமுறைகள் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் நண்பர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான ஒரு அந்தஸ்து, கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்.
நான் எவ்வளவோ அடுத்தவங்கள்ட்ட மரியாதையாக தான் நடக்கிறேன், ஏன்னா எனக்கு யாருமே மரியாதை தர மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த குருவனுடைய பார்வை 5ஆம் பார்வை 8ஆம் இடத்தில் தான் விழுகின்றது. மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட். 8ஆம் இடம் அப்படிங்கிறது அகழ்வாராய்ச்சி பணியெல்லாம் சொல்லக்கூடிய இடம், ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அசையாத சொத்துக்கள் அமைப்பில் விழுகின்ற பொழுது கண்டிப்பாக நிறைய விஷயங்களில் வந்து இந்த மீனராசி நண்பர்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்கும். ஏன்னா 8ஆம் இடம் வலுப்பெறுகின்றது. அப்போது அந்தஸ்து கௌரவத்தோடு வாழ போகிறோம். இதுக்கு முன்னாடி யார், எவர், என்ன, ஏது அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாமல் குழம்பி யாருக்கிட்டே என்னென்னத்தையோ பேசணும் எடுத்தோம். நம்ம வாக்கு கொடுத்தா வம்பு தான் வரும், கொடுத்த பணத்தை கேட்டால் அடுத்தது பகை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ நன்மைகள் செய்தாலும் கெட்ட பேரை சம்பாதிச்ச காலம் தான் அதிகமாக உண்டு. ஆனால் அது இப்போ மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குருபவனுடைய பார்வை 8ஆம் இடத்தில் விழுகிறது இல்லையா? கண்டிப்பாக அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகிதை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்போ புதிதாக வீடு, மண்மனை யோகங்கள் அப்படிங்கிறது மீனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். 10ஆம் இடம் வலுப்பெறுகின்றது குருபவனுடைய பார்வையினால். அதுக்கப்புறம் அதே குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல ராகு வேறு வந்து உட்கார்றாரு. இந்த இடத்துல வந்து ராகு பகவான் ஜென்மத்திலிருந்து விலகி 12ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது தூக்கத்தை கெடுப்பார், நிம்மதியை கெடுப்பார், பயங்கரமான அலைச்சலை கொடுப்பார், தெளிச்சலை கொடுப்பார், மன நிம்மதியை கெட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் ராகு செய்யக்கூடிய வேலை தான். ஆனால் அது குரு பார்வையில் வருகின்ற பொழுது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜென்மத்தில் ராகு இருந்து நிறைய ஆசைப்பட வச்சு அவஸ்தைப்பட வச்சார். ஆசைப்பட்டதெல்லாம் அடைய நினச்சி நஷ்டப்பட்டதான் மிச்சம். என்ன நிறைய சிரமங்களுக்கு உள்ளாக்கி இப்போ ராகு பகவான் நம்மளை விட்டு விலைக்கு போகிறாரு அப்படின்றதுனால 12ஆம் இடத்துக்கு போகிறாரு, மறுபடியும் நிம்மதியை கெடுப்பார் அப்படிங்கிற நிம்மதி ஸ்தானம் 12 இல்லையா? அதனால் வந்து இந்த இடத்த குருவனுடைய பார்வையில் ராகு பகவான் இருக்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படிங்கிறது கேது பகவான் 6ல் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அப்போது நமக்கான உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், மரியாதையான ஊதியம், கேட்ட இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர், நாம் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போகலாம், நோய் நொடி உபாதைகள்லேருந்து விடுபடலாம், குறைபாடுகள் ஒன்றும் இல்லை, மன தைரியத்தோடு இருக்கலாம், எதையும் நம்மளால் துணிச்சலாக செஞ்சு சாதிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும். அப்போ இதுவரைக்கும் தொழில்முறை வேலைவாய்ப்புகளை நம்ம எடுக்கின்ற முயற்சிகளோ தடை தாமதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் 6ஆம் இட கேது அத்தனையும் தவிடு பொடியாக்கி உங்களை வந்து வெற்றி பாதையில் பயணிக்க வைப்பார். அப்போ கேது 6ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. புரியுதுங்களா? அப்போது எந்த காரியத்தை எடுத்தாலும் தொட்டாலும் அது துலங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கேது பகவான் தரக்கூடியது. அதே மாதிரி எதிர்ப்புகளே கிடையாது, எதிரிகளே கிடையாதுங்க. யாரையும் நம்மளால் போட்டு பார்க்க முடியும், வா ஒத்தைக்கொத்த நின்றுக்கலாம், உன்னால் என்ன செய்ய முடியும் செய்ய அப்படின்னு பேசக்கூடிய காலகட்டம் இது. யாருக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு முன்னாடி பயந்து நம்ம என்னத்தை கண்டோம்? துணிச்சலாக எதிர்கொள்வோமே. அப்போ கேது பகவான் உங்களுக்கு துணிச்சலை தரார் இல்லையா? அப்போது 6ஆம் இடம் கடன் அப்படிங்கிற ஸ்தானத்தில் கேது, கடனை எப்படியாவது தீர்ப்போம், அடைப்போம், அதற்கான வருமானம் 10ஆம் இடத்தின் வழியாக சிறப்பாக வரும். புரியுதுங்களா? அப்போ நல்ல விஷயம் தானுங்க. அப்போ கேது பகவானால் மிகுந்த நன்மைகள் உண்டு. வெளிநாடு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இவர் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பார். தூரதேச பயணங்கள், நீங்கள் எங்கே வேணாலும் போய் வேலை செய்யுங்க, அந்த வேலையில் தடை தாமதங்களோ எதிர்ப்புகளோ டார்ச்சரோ மென்டல் டார்ச்சரோ எதுவுமே இருக்காது. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இங்கே தான் நீங்கள் எதிர்களை வெல்லக்கூடிய அமைப்பு. உங்களை பார்த்தாலே உங்களுக்கு பயம் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்தா ஒரு இளக்காரமாக ஏளனமாக பார்த்துருப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உறவு முறைகளை, ஆமாம் நீ எல்லாம் என்னத்தை கிழிச்ச அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த கேள்விக்கு இப்போ ஐயோ நம்ம அந்த ஆள் அப்படி கேட்டோமே, அவர் அப்படி கேட்டோமே, அந்த பொண்ணை அப்படி கேட்டோமே, இன்றைக்கி ஒரு கையஸ்டான ஒரு வாழ்க்கையில் இருக்குது, இந்த நேரத்தில் எப்படி நம்ம உதவி கேட்குறது, மறுபடியும் அதுக்கிட்டே நம்ம போக வேண்டியதாகிப்போச்சு, உங்ககிட்டே நம்ம போக வேண்டியதாகிப்போச்சு அப்படியெல்லாம் நினச்சி உங்ககிட்ட வர்றதுக்கு யோசிப்பாங்க. அப்படி ஒரு காலகட்டம். அப்போது 6ல் கேது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது இந்த காலகட்டத்தில் மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் பாட்டன் வழி சொத்துக்கள், பாட்டன் பாட்டி வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போது பல காலங்களாக பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் அகலணும், அதில் எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கணும், அந்த சொத்துக்கள் மூலமாக நான் ஒரு நன்மையை பெறணும், நன்மையை அடையணும், எங்கள் தாத்தா சொத்து எனக்கு வேணும், எங்கள் பாட்டி சொத்து எனக்கு வேணும், அது எப்படினாலும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வாங்கிடலாமா? தாராளமாக வாங்கலாம். அப்போ அந்த சொத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை வச்சு ஏதாவது தீர்த்துடலாமா, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம்னா அது இப்போ உங்களுக்கு பக்கபலமாக உதவிகரமாக இருக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எதை வேணாலும் எதிர்கொண்டு ஜெயிக்கலாம் 6ல் கேது.
அட்டகாசமாக எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. துணிச்சலாக இறங்குங்க. நீதி உங்கள் பக்கம்தான், நியாயம் உங்கள் பக்கம்தான், தர்மம் ஜெயிக்கும். அதாவது மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் தானத்திலும் தர்மத்திலும் சிறந்தவர்கள், வாக்கு உண்மையில் சிறந்தவர்கள், எதை செய்தாலும் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, மனசளவு கூட யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. நம்ம காசு பணம் போனாலும் பரவாயில்லையா, அடுத்தவங்க காசு பணம் நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி போகக்கூடிய நபர்கள். அப்போ உங்களுக்கு அந்த ஒரு பிரயோஜனமான செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தேவையில்லாத செலவுகள்லாம் இருக்காது, நல்ல செலவுகள் தான் செய்ய போகிறீங்க. ஏன்னா 12ஆம் இடத்து குரு பார்க்கின்ற பொழுது நல்ல சுப செலவுகள். அப்போ கல்யாணம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து பத்து, மற்றபடி வேலை வாய்ப்புகளுக்காக நம்ம போய் செலவழித்து பயணங்கள் மேற்கொள்கிறது அப்படிங்கிறது, பிள்ளைகள் வழியில் செலவு, இதெல்லாம் ஏற்படும். புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்கும். அதுக்கான ஒரு ஒரு திடீர்னு ஒரு மெடிக்கல் செலவு கூட நல்ல சுப செலவு தான். புரியுதுங்களா? இப்படி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது மீனராசி நண்பர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த கிரக அமைப்புகள் இருக்குது. அதனால் நடக்கிற தசை தசாபுத்திகளும் நல்ல ஒரு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் உங்கள் ஜாதக ரீதியாக, அதாவது நாம யோகத்தின் வழியாக யோகாதிபதியோட தசை தசாபுத்திகளோ, 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியோட தசை தசாபுத்திகளோ போய் கொண்டிருந்தால் கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது. மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் ஜென்மச்சனி அப்படிங்கிறது நம்மளை ரொம்ப பாதிக்காது, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல பலன்தான். ஓகேவா நண்பர்களே? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.